guys, welcome back to my channel. நம்ம last week போட்டிருந்த வீடியோ ஒரு நல்ல views, ஒரு decent amount of 300 கிட்ட views போயிருந்தது. அதெல்லாம் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் வந்து நிறைய views போயிருந்தது, 36k கிட்ட போயிருந்தது. அதனால நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆயிருக்கும், நிறைய புது பேர் வந்திருக்கீங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கும் வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனலா இருந்துச்சு. அந்த ஃபுல் லென்த் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் சரி அடுத்து என்ன பண்ணலான்ட்டு இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட எவ்ரிடே மை கோ டு எவ்ரிடே மேக்கப் லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டக்குன்னு பக்கத்துல கடைக்கு கிளம்பி போகணும், இல்லைன்னா வீட்லயே இருக்கும்போது கூட நமக்கு மீட்டிங்ஸ் அதெல்லாம் இருக்கு. இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்ததால அப்படி இல்லாட்டியும் வெளியில வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அப்ப நம்ம ப்ரெசன்டபிளா இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் எப்பவுமே ப்ரெசன்டபிளா இருக்கிறது பிடிக்கும். நான் அந்த கேட்டகரி கிடையாது. வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் கைஸ். வீட்டுல மேக்கப் இருக்கு ஆனா இல்ல, அதுதான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே யூஸ் பண்ணல. என்னோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட அண்டர் டார்க்னஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரியும். அது தெரிஞ்சாலும் எப்படி கொஞ்சம் நீட்டா நம்ம பாக்குறதுக்கு இருக்கும். அதுதான் இந்த வீடியோல வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். டெய்லியும் ஃபவுண்டேஷன் போடாதவங்களுக்கு, கன்சீலர் போடாதவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட இந்த எவ்ரிடே கோ டு மேக்கப் இருக்க எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். என்னோட ஃபேஸ்ல வந்து எதுவுமே இல்லை. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கேன். எப்படி லைட்டா ஆயிலி இருக்கும், ஒரு 1/2 hour ஆச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணி. மற்றபடி என்னோட ஃபேஸ்ல வந்து எதுவுமே கிடையாது, மாய்ஸ்சரைசரும் எதுவுமே இல்லை. நான் எப்பவும் வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சிம்பிளா மேக்கப்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஃபீல் குடா இருக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன். மேக்கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேக்கப், சில பேருக்கு ஃபவுண்டேஷனே போடாமல் இருந்தாலும் மேக்கப் தான், சில பேருக்கு ஃபவுண்டேஷன் போட்டு ஃபுல் கிளாம் இருந்தால் தான் மேக்கப். ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஓவரா பேசாமல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே ஸ்கின் ப்ரெப், வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே ஸ்கின் ப்ரெப் பண்ணிடணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எப்பவும் வந்து டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்மளோட ஸ்கின்னோட pH லெவலை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸஸா ஆயிலினஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அந்த மாதிரி இருந்தாலும் எடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களோட போர்ஸை வந்து டைட்டன் பண்ணிக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இந்த டோனரை யூஸ் பண்றோம். நான் யூஸ் பண்ற டோனர் பாத்தீங்கன்னா நம்மோட ரைஸ் வாட்டர் நயாசினமேட் 3% டோனர். இந்த டோனர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஜஸ்ட் காட்டன் பேட்ல கொஞ்சோண்டு எடுத்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா வைப் பண்ணிக்கிறேன். டோனருக்கு அப்புறம் ஒரு நல்ல சீரம். இப்ப இந்த டோனர் காயறதுக்குள்ளேயே நான் வந்து இந்த சீரமா அப்ளை பண்ணி, ஹையலுரோனிக் ஆசிட் இருக்கக்கூடிய சீரம்னால ஈரத்தன்மை இருக்கும் போதே லாரியலோட ரீவைட்டல் சீரம், ஹைட்ரேட்டிங் சீரம் ஒரு 3 to 4 டிராப்ஸ் எடுத்துட்டு லைட்டா என் கையில வந்து ரப் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ணுக்கு கீழே மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஸ்கின் கேர் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்புக்கும் வந்து கொஞ்சம் நல்லா கேப் விடுங்க. இது நல்லா ஸ்கின்ல அப்சார்ப் ஆகுற வரைக்கும் டைம் கொடுங்க. அடுத்தடுத்து லேயர் பண்ணோம்னா ரொம்ப அது ஸ்கின்ல செட்டில் ஆகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து ஆயிலினஸ்ஸா இருக்க மாதிரி இருக்கும். நான் வேற ஃபேன் போடாம உட்காந்துருக்கேன்னா இந்த லைட்டோட ஹீட்ல இன்னும் கொஞ்சம் ஹீட்டா ஃபீல் ஆகுது. இந்த சீரம் அப்ளை பண்ணிருக்கிறது. இந்த சீரமும் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடுச்சு. லிப்ஸ் ஒரே ட்ரை ஆயிடுச்சு. லிப் பாமும் போட்டுக்கலாம். இந்த லிப் பாம் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கியிருந்தேன். ப்ளூம் கெமிஸ்ட்ரி வெனிலா லிப் பட்டர். இது என்னோட பிங்கி ஃபிங்கர்ஸ்ல எடுத்துட்டு லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ் ரொம்ப ட்ரையா இருக்கா. அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு சன்ஸ்கிரீன் போடுறேன். மாய்ஸ்சரைசர் நான் ஸ்கிப் பண்றேன். எனக்கு வந்து சீரம், மாய்ஸ்சரைசர் அப்புறம் சன்ஸ்கிரீன் போடும்போது ரொம்ப ஆயிலியா ஃபீல் ஆகுதா, அதனாலதான் சீரம்க்கு அடுத்து சன்ஸ்கிரீன் போடுவேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த சீரம் கூட யூஸ் பண்ணாம இருந்தேன். இப்போ வின்டர் டைம்னால ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது அவ்வளவா தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் நான் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கும் இந்த டாட்டன் கீயோட வாட்டர்மெலான் கூலிங் சன்ஸ்கிரீன் இது யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நல்லா வாட்டரியா தான் இருக்கும். இதுவே வந்து எனக்கு வந்து ஆயிலியா ஃபீல் ஆச்சு சம்மர்ல. ஆனா இப்போ இட் இஸ் ஓகே. நான் வந்து எங்கேயும் போறது இல்ல, அதுவும் இல்லாம இப்ப ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட காட்டணுன்றதுக்காக சும்மா கொஞ்சோண்டு சன்ஸ்கிரீன் தான் போடும். சும்மா கொஞ்சோண்டு தான் எடுத்திருக்கேன். இவ்வளவுதான் போட போறேன். வீட்டுல இருக்க போறேன். அதுவும் இல்லாம 5:30க்கு மேல ஆயிடுச்சு. அதனால இவ்வளவுதான் எடுத்திருக்கேன். நீங்க வெளில போறீங்கன்னா நிறைய சன்ஸ்கிரீன் போடுங்க. 2 fingers ஃபுல்லா எடுத்து போடணும். இது என்ன பண்ணுவோம்னா இந்த 2 fingers நல்லா ரப் பண்ணிட்டு வாவ் கூலிங்கா இருக்கு. இதை வந்து ஃபுல்லா என் ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஸ்கின் ஃபுல் அப்சர்வ் ஆகுற வரைக்கும்
இதை வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் கண்ணுக்கு மேல, அப்புறம் வந்து கழுத்துக்கு எல்லாமே போட்டுக்கோங்க. இப்ப எனக்கு நெசசிட்டி இல்லைன்றதால நான் போடணும். ஓகேவா? பொறுமையா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப போட்டு இழுக்கவும் கூடாது, எதுவும் போட்டக்கூடாது. எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின், அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் லைட் வெயிட்டா நான் வந்து போடுறேன். எனக்கு வின்டருக்கு இதுவே இருந்தாலே போதும். இதுவே எனக்கு கிரீம் மாதிரி இருக்கா. இதுவே நீங்க ட்ரை ஸ்கின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் தேவைப்படும். நீங்க வந்து ஒரு கிரீம் பேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். சீரம் வந்து இன்னும் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். சன்ஸ்கிரீனும் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கலாம். ஆயிலி ஸ்கின்னும் போது கொஞ்சம் போடுறதே வந்து நல்லாதான் இருக்கும். அதே மாதிரி ஜெல் பேஸ்டா பார்த்து வாங்குங்க. அடுத்து நல்லா ஸ்கின்னுக்குள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. லைட்டா ஒரு ஸ்டிக்கி ஃபீல் இருக்கும். வந்து லைட்டா காம்பாக்ட் பவுடர் மட்டும் டஸ்ட் பண்ண போறேன். ஏன்னா கொஞ்சம் இந்த ஆயிலினஸ் சீக்கிரம் ஆகாம இருக்கணும்ட்டு காம்பாக்ட் மட்டும் லைட்டா தான், நிறைய எல்லாம் இல்ல, லைட்டா டஸ்ட் பண்ண போறேன். இந்த பாருங்க, ஃபிட்மில ஒரு காம்பாக்ட் தான் யூஸ் பண்றேன். ஃபிட்மி காம்பாக்ட் தான். எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. டெய்லி யூஸ் பண்ணதான் அது பேன் கிட்ட அடிச்சிருக்கு. சும்மா இவ்வளவுதான். அப்படி எடுத்துட்டு நம்ம ஃப்ளஃபி பிரஷ் வச்சு அப்படியே லைட் டஸ்ட், அந்த ஷைன் இருந்தா கண்ட்ரோல் ஆயிடும். இந்த மேக்கப் லுக்ல உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸோ இல்ல மார்க்ஸோ இல்ல உங்களோட அண்டர் ஐ சர்க்கிள் டார்க் சர்க்கிளோ எதுவுமே கவர் ஆக போறது இல்லை. இது வந்து உங்களுக்கு ஹெவியாவும் இருக்காது, நேச்சுரலா இருக்கும். இப்பவே உங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியாது பாருங்க. மெயினா இனிமேட்டு பண்ண போற ஸ்டெப்ஸ் தான். அந்த இந்த ஐஸ் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றது, அப்புறம் நோஸை கொஞ்சம் கட் பண்றது, அதெல்லாமே ரொம்ப சட்டலா இருக்கும். லிப்ஸ்டிக் இதுதான் வந்து மெயினா இருக்கும். பேஸ் வந்து உங்களுக்கு அதே தான் இருக்கும். சோ அது ஹெவியா ஃபீல் ஆகாது. எவ்ரிடே லுக்கு அப்ரோப்ரியேட். நிறைய பேர் நினைப்பீங்க இது ஒரு மேக்கப் ரொட்டீனான்ட்டு. அதுதான் ஃபவுண்டேஷன் போட பிடிக்காதவங்க, அப்புறம் வந்து கன்சீலர் எல்லாம் போட பிடிக்காதவங்க, யூ கேன் அப்சல்யூட்லி ஃபாலோ திஸ். முன்ன எப்படி இருந்தோ அதே மாதிரிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா. அடுத்தது வந்து மெயின் ஸ்டெப், யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க. பிரஷ் தேடிட்டு இருக்கேன், ஐப்ரோ பிரஷ் கிடைச்சிச்சு. நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு நியூட்ரல் பேலட் வாங்கி வச்சுக்கோங்க. அது எந்த பிராண்ட்ல இருந்து வேணாலும் இருக்கலாம். ப்ரௌன்ஸ், பிளாக்ஸ், லைட்டா பிங்க், இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் பேலட் வாங்கி வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இதை வச்சு மல்டி பர்பஸ் பண்ணலாம். இதுல இருக்க பிளாக் ஷேடை வச்சு நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுவேன். அதே ஒரு ப்ரௌன் ஷேட் இருந்ததுன்னா ஐ ஷேடோவும் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டா கான்டோர் பண்றதுக்கு அது எல்லாமே யூஸ் பண்ணி. மற்றபடி நீங்க ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது போகணும்னாலும் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஷிம்மர் இருக்கு. இது ஆனா பர்சனல் யூஸ்க்கு தான் ஓகே. மத்தபடி ஓஹோ சூப்பர் அப்படின்ற பேலட்லாம் உள்ளது. இது என்ன பேலட்லாம் மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோட் பேலட். இதே மாதிரி வந்து நைக்காலையும் இருக்கு, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இதோட பிக்மெண்டேஷன் இந்த ஷிம்மர் ஷேட்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல கைஸ். இந்த மாதிரி ஒரு பேலட் வேற ஏதாச்சும் இருக்குன்னா வாங்கிக்கோங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸே இல்ல, கரெக்டா தெரியும் எனக்கு ஐப்ரோஸே இல்ல. அதனால நான் எப்பவுமே வந்து ஐப்ரோஸ் வந்து கண்டிப்பா ஃபில் பண்ணிப்பேன். ஐப்ரோஸ் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐப்ரோஸ் பண்ணும்போது மட்டும் நான் கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவேன். ஏன்னா அது வந்து கரெக்டா ஈக்குவலா வரணுமா ரெண்டு சைடு. எப்பவுமே எனக்கு இந்த சைடு கரெக்டா வந்துடும், லெஃப்ட் சைடு தான் கோளாரா ஆக்கிடுவேன். எனக்கு ரொம்ப ஸ்பார்ஸா இருக்கு, கொஞ்சம் டார்க்காவே போட்டுக்கிறேன். ஐப்ரோஸ் மட்டும் உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்ணதான் வருங்க. இதுவே உங்களுக்கு முடி அடர்த்தியா இருக்குன்னா வெல் அண்ட் குட், பிரச்சனையே இல்லை. என்ன மாதிரி இருக்கவங்க வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கே ஒரு நாள் நல்லா வரும், ஒரு நாள் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால இதுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா ஐப்ரோஸ்க்கு மட்டும்தான் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் மெயினா இந்த ஐப்ரோஸை நீங்க டிஃபைன் பண்ணிட்டாவே உங்க ஃபேஸ் வந்து நல்லா வெல் அண்ட் குட்டா இருக்கும் கைஸ். ஐஸ் ஃபோக்கஸ் பண்ணாவே போதும். கண்ணுக்கு மட்டும் அழகா மேக்கப் போட்டு ஃபேஸ்க்கு வந்து இது மெயினா ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஐஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். நம்ம ஐஸ் கான்சென்ட்ரேட் பண்ணவே புட் டுகெதரா இருக்கும். எல்லாருமே இவ்வளவு டார்க்கா ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஐப்ரோஸோட இன்டென்சிட்டியை வந்து நீங்க கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமாவும் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்ல ஹேர் இருக்கவங்க இவ்வளவு ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐப்ரோஸ் முடிச்சதான் என்ன பண்ண போறோம்னா லைட்டா ஐ ஷேடோ போட போறோம். ரொம்ப நியூட்ரல் ஷேடான ஐ ஷேடோ போட போறோம். இப்போ இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். நான் யூஸ்வலா கன்சீலர் போட மாட்டேன், பட் வீடியோக்காக கொஞ்சம் ஐ ஷேடோ வந்து பாப் அவுட்டா தெரியணும்ன்றதுக்காக ஒரு கன்சீலர் வந்து யூஸ் பண்றேன். கொஞ்சோண்டு என்னோட பிங்கி ஃபிங்கர்ல எடுத்து அவ்வளவுதான்.
இதுக்கு அப்ளை பண்ண போறது இல்ல. கொஞ்சமா அந்த ஐஸ் மேல ஒரு டிஸ்கலரேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஹைட் பண்றதுக்காக தான் இந்த கன்சீலர். நீங்க ஆனா அது ஆப்ஷனல் தான், நீங்க யூஸ் பண்ணணும்ட்டு அவசியம் இல்லை. உங்க கண்ணுக்கு மேல ஐஷேடோ போடணும்ட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடா இருக்கோ, எது உங்களுக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுதோ அதை மட்டும் பண்ணுங்க. இது போட்டாவே ஓகேன்ட்டு உங்களுக்கு தோணும்ல, நமக்கு தெரியும் நம்ம போடும்போது டிஃப்ரெண்டா ட்ரை ஒன்னு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும்போது இதுவே ஓகேவா இருக்கே, இது நல்லா இருக்கே நமக்கு ஃபீல் ஆகுங்க. அந்த மாதிரி வந்து எந்த ஸ்டெப் வேணும் வேணான்றத நீங்க ஏத்துறதோ இறக்குறதோ பாத்துக்கோங்க. இப்ப இந்த டிஸ்கலரேஷன் போயிடுச்சு பாருங்க, நிறைய எல்லாம் போடல கன்சிலர். இதை நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்து நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன்னா இதே ஷேடை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஆரஞ்சு ஷேடு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து என் கண்ணு ஃபுல்லா ஒரே பிளெண்டிங் ப்ரஷ் இதை எடுத்து ஃபுல்லா அப்ளை பண்ணிப்பேன். ஒரு நல்ல வார்ம் கோரல் ஷேடு இது. அப்புறம் இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் அதெல்லாம் இருக்கவே தேவையில்ல. எடுத்தோமா ப்ரெஸ் பண்ணுவோமா அப்படியே ரப் 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 கட 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 கடன்னு பண்ணிடலாம். ப்ரிசைஸா இருக்கணும், இதெல்லாம் தேவையே இல்லை. நான் என்ன பண்றேன், எடுக்கிறேன் ப்ராடக்ட் அப்படியே பிளேஸ் பண்றேன், அப்புறம் பிளெண்டிங். டெய்லி லுக்கு வந்து இந்த மாதிரி நியூட்ரல் ஷேட்ஸ் போட்டீங்கன்னாவே கண்ணு அழகா இருக்கும், கொஞ்சம் பாப் அவுட்டா தெரியும். சிங்கிள் ஐஷேடோ வச்சு கடகடன்னு பிளெண்ட் பண்ணி முடிச்சிடலாம். இதே ஐஷேடோவை கொஞ்சம் எக்ஸஸ் எடுத்துட்டு இந்த கண்ணு கீழே அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு ஐஷேடோ எடுத்து டகடகடகன்ட்டு நம்ம வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா இந்த எட்ஜஸ் வந்து ரஃபா தெரியக்கூடாது, அதனால ஒரு நல்ல பெரிய ஃப்ளஃபி ப்ரஷை வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷை வச்சு இந்த எட்ஜஸ் மட்டும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல நீங்க ஐலைனரோ எதுனாலும் உங்களுக்கு என்ன இஷ்டமோ பண்ணிக்கலாம், ஐலைனர் காஜல் எல்லாம். பட் நான் வந்து அதை வைக்க மாட்டேன், டெய்லி யூஸ்க்கு. ஒரு மஸ்காரா மட்டும் போட்டு முடிச்சிடுவேன். இந்த மஸ்காரா பாத்தீங்கன்னா எவ்ரிடே யூஸ்னால வாட்டர் ப்ரூஃப் வாங்காதீங்க. நான் தெரியாம வாட்டர் ப்ரூஃப் வாங்கிட்டேன். இது மேப்லினோட ஃபால்சி லேஷ் லிஃப்ட் மஸ்காரா தான் யூஸ் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்காம வாங்கிட்டேன். பார்த்தா வாட்டர் ப்ரூஃபா இருக்கு, ஆனா நீங்க எவ்ரிடே யூஸ்க்கு வாட்டர் ப்ரூஃப் வாங்காதீங்க, நான் அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் எண்ட் ஆஃப் த டே வந்து ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் சிரமப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஐலாஷஸ்க்கும் கொஞ்சம் இது மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை மட்டும் பார்த்து வாங்குங்க, வாட்டர் ப்ரூஃப் இல்லாததா பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்குன்னா வாட்டர் ப்ரூஃப் வாங்குறது பெஸ்ட். பாருங்க, மஸ்காராவும் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது நல்லா உங்க ஐஸ் வந்து ஓப்பன் அப்பா காட்டும். எனக்கு கிளம்பியானாலும் பரவாயில்ல, அப்பதான் வந்து ஐலாஷ் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியும். லோவர் லேஷ் லைன்லயும் இப்ப நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும் காஜல் ஐலைனர் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா என் நோஸை வந்து நான் லைட்டா கான்ட்ராக்ட் பண்ணி போறேன், ரொம்ப ரொம்ப லைட்டா. இது வந்து அப்சல்யூட்லி ஆப்ஷனல் ஸ்டெப், ஓகேவா? இது கண்டிப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு இந்த மூக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கவே, கொஞ்சம் இல்ல ரொம்ப பெருசா இருக்குவே, நான் லைட்டா இந்த இடத்துல மட்டும் ஒரு கான்ட்ராக்டிங் போட போறேன். தனியா பவுடர் எதுவும் இல்லை. இந்த ஐஷேடோ பேலட்ல இருந்து இந்த கூல் டோன் ப்ரௌன் இருக்கு பார்த்தீங்களா, இதுலயே வந்து ரொம்ப ஒரு வாட்டி தான் இது ஐஷேடோவுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ், அதையே நான் டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டேன். அந்த ஐஷேடோ பவுடர் எல்லாம் போயிருக்கும். இந்த லைட்டா தான் இந்த கூல் டோன் ப்ரௌன்ல சும்மா ஒரே ஒரு டிப்பு அதான் லைட்டா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ரொம்ப மைல்டா வேணும்னா you can intensify the pigment. உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், வேற நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. எக்ஸஸா இருக்கிறத வந்து பிளெண்ட் பண்ணணும், நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். This is fine for me. ஒரு பிங்க் blush நான் எடுத்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் ஸ்டெப் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். எனக்கு வந்து blush போட பிடிக்கும், அது வந்து ஃபேஸ்ல ஒரு கலர் கொண்டு வருமா, பார்க்க நல்லா இருக்கும். இது வந்து அவ்வளோ பிக்மெண்டேஷன் இந்த blush பேலட் இருக்காது, அதனால நான் எப்படி போடுறேன் பாருங்க. இங்கே போடவே இல்லை,
இங்க மேல இருந்து இப்படி கொண்டு வரேன். அவ்வளவுதான். இது லைட்டா ஒரு லிஃப்டட் லுக் இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ்ல கலர் இல்லாததுக்கு ஒரு ஹியூ ஆஃப் பிங்க், லைட் பிங்க், லைட்டா சின்ன ஹோஸ் நெத்தி எல்லாருமும் போட்டாச்சு. பிளஷ் போட்டதுக்கு அப்புறம் லிப்ஸ்டிக் போயிடலாம். லிப்ஸ்டிக் வந்து நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதுக்கு மேட்சிங்கா போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ப்ரௌன் லிப்ஸ் கூட நல்லா இருக்கும். டாஸ்லர் வந்து ஒரு பர்பிள் கலர் லிப் ஷேடு. இதை வந்து நான் அவுட்லைன் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஜூடியோல இருந்து இந்த லிப் மூஸ் ஒரு பீச் ஷேட் லிப்ஸ்டிக்கை வந்து நான் உள்ள ஃபில் பண்ணி போறேன். அந்த ஜூடியோட பீச் லிப்ஸ்டிக் வந்து நான் அப்படியே ஆட்டனா எனக்கு வந்து வாஷ் அவுட் ஆகுது. டாஸ்லர் லிப்ஸ்டிக் வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு இப்போ இந்த வந்து பீச் கலர் லிப்ஸ்டிக்கை வந்து உள்ள ஃபில் பண்ணிக்கிறேன். நான் இது வந்து ஒரு குட்டி பொட்டு வச்சுட்டு தோட ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிட்டு வரேன். இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தலையும் வாரிட்டேன், லிப்ஸ்டிக் எல்லாமே அப்படியே போட்டாச்சு, தலை வாரிட்டு வந்துட்டேன், கம்பல் மாற்றிருக்கேன். இதுதான் ஃபைனல் லுக்காக இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் காஜல் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன். காஜல் வச்சு எப்படி இருக்குது, வைக்காமல் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எது நல்லா இருக்குன்ட்டு. ஓகே, எனக்கு எப்பவுமே காஜல் வெளியில், என்னோட கண்ணுக்கு வெளியில் எழுதுறதுக்கு பிடிக்காது. இந்த வாட்டர் லைனில் மட்டும்தான் அதுவும் லைட்டாக தான் வைப்பேன் நான். அது இருக்கிறதே எனக்கு தெரியக்கூடாது. காஜல் சும்மா போட்டுக்கோமேன்றதுக்காக நான் போவேன். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சுது. திஸ் இஸ் த எவ்ரிடே சிம்பிள் மேக்கப் லுக். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க வீடியோவை. ஓகே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம ஒரு பெரிய கம்யூனிட்டியாக வளரலாம். ஓகே கைஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.